இந்த வீடியோவில் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்டேட்மெண்ட் டைப் மட்டும் பார்க்குறோம். முக்கியமானது வித்தின் டபுள் கோட்டேஷன், அந்த டபுள் கோட்டேஷனுக்குள்ளே உள்ள சென்டென்ஸை மட்டும் இப்போ பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஈட் an ஆப்பிள் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொன்னோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த க்ளூ ஈட் அப்படிங்கிற அந்த வேர்பை வச்சு. அப்போ இந்த ஈட்டோட 5 ஃபார்ம் என்ன? 5 ஃபார்ம் தெரியும். பாஸ்ட் டென்ஸ் என்ன? இப்போ அதுக்கு ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஐ ஏட் an ஆப்பிள் தான். இப்படி இந்த டபுள் கொட்டேஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்ப் இருக்கணும். சப்ஜெக்ட் இடத்துல ப்ரொனவுனும் இருக்கலாம், நவுனாகவும் இருக்கலாம். அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ பார்க்குறது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து வேர்ப் இருக்கணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் டைப்பு. அப்போ ஐ ஈட் an ஆப்பிள், இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, இதை பாஸ்ட் டென்ஸ் தான் மாற்றணும். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பில் ஃபஸ்ட்டு பார்க்குறது. நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஓகே, 3 சென்டென்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ பை பொட்டேட்டோ. இதோட 5 ஃபார்ம். வேர்ப் என்ன? பை. 5 ஃபார்ம்ஸு அங்கே இருக்குது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் என்ன? பாட். அப்போ என்ன ஒன்று? சிம்பிள், வெரி சிம்பிள். ஐ பாட் பொட்டேட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸு அதே தான். நம்ம ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸுக்காண்டி சென்டென்சஸ் கொடுக்குறாங்க. ஹீ பைஸ் கேபேஜ். பை பாட், ஹீ பாட் கேபேஜ். Next sentence, she will buy chocolate. இந்த இடத்துல ஏன் இங்கே வில்லு கொடுத்துருக்குன்னா அதுவும் ஒரு இது. இந்த இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இந்த வில்லு சேர்த்து வர ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னா இந்த வில் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கக்கூடாது. வில்லுக்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் இருக்காங்க. வில்லு உட்டு வந்து எழுதினா சரியாக போயிடும். she would buy chocolates. இப்படி டபுள் கொட்டேஷனில் இப்போ ஐ பை பொட்டேட்டோன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணணும்னா பையை மட்டும் மாற்றணும். அது மாதிரி பைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை பை பாட்டுன்னு மாற்றணும். வில் பைன்னு வரும், வுட் பைன்னு மாற்றணும். ஓகே, ஒரு ப்ராக்டிஸ்க்காண்டி இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறத பாஸ்ட் டென்ஸாக மாற்றிட்டோன்னு அதே டபுள் கோட்டேஷனில் பாஸ்ட் டென்ஸில் வருதுன்னு சென்டென்சஸ் பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தா அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். அங்கே கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்குறான்னா அந்த பாக்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன? ஒரு வெர்போட பாஸ்ட் தேர்ட் ஃபார்ம். அந்த தேர்ட் ஃபார்முக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னாலே ஹேட் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் இப்போ ஹேவ் ஹேஸ் அந்த ஆக்சிலரி வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் ஹேட். அப்போ ஐ ஹேட் பாட் பொட்டேட்டோ. ஹீ பாட் கேபேஜ். சேம் திங். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா தேர்ட் ஃபார்மு. தேர்ட் ஃபார்மில் ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் டென்ஸ்னா ஹேட். ஹீ ஹேட் பாட் கேபேஜ். ஷீ ப்ரிப்பேர்ட் காஃபி. அங்கே என்ன வரப்ப ஹேட் ப்ரிப்பேர்ட். ஷீ ஹேட் ப்ரிப்பேர்ட் காஃபி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதாவது அந்த டபுள் கோட்டேஷனில் சிம்பிள், அதை ப்ரெசன்ட் டென்ஸில் வெறும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் அதை நீங்கள் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். அதே டபுள் கோட்டேஷனில் பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பர்ஃபெக்ட்டுக்கு வந்து தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டா ஹேவ் ஹேஸ் இருக்கணும். அதோட பாஸ்ட் ஹேவ் ஹேஸோட பாஸ்ட் வந்து ஹேட். ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் செட் பண்ணிடணும். ஓகே, இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ பாட் பொட்டேட்டோ எஸ்டர்டே. இல்லை என்ன எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன்? எஸ்டர்டே மட்டும் சேர்த்துருக்குறோம். ஐ பாட் பொட்டேட்டோங்கிறது எப்படி மாற்றணும்னு நம்மளுக்கு தெரியும், பார்த்துட்டோம். ஐ ஹேட் பாட் பொட்டேட்டோன்னு வரும். எஸ்டர்டேங்கிறது த ப்ரீவியஸ் டேன்னு மாறும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he is riding his car now. இதில் எது பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும்? was riding. he was riding his car. நவ்வுங்கிறது எப்படி மாறும்? then மாறும். he was riding his car then. next sentence, she will come to buy vegetable tomorrow. இந்த will come எப்படி மாறும் நம்ம பார்த்துட்டோம். she would come to buy vegetable. tomorrowன்றது the next day. கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிற சில வார்த்தைகள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். இப்போ எஸ்டர்டே இது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. எஸ்டர்டேனா ப்ரீவியஸ் டே, டுமாரோனா த நெக்ஸ்ட் டே, நவ் அப்படி தென்னு, ஹியர்னா தேர்,
ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆனால் இதுதான் இந்த மெத்தடு தான். இந்த மெத்தடை பார்த்துக்கிட்டிங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் ஃபார்மை பார்க்குறோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளேன்னு தானே முதல்ல பார்த்து சொல்லியிருந்தேன். அந்த ஈச் அண்ட் ஆப்பிள் தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபுல்லாக இந்த போட்டு ஒரு கமா வச்சு ஐ செட்ன்னு இருக்குது. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் டைரக்ட் ஸ்பீச். இந்த பக்கத்து இருக்க பேர் ரிப்போர்ட்டிங் வெர்பு இருக்குதுன்னு அர்த்தம். செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வெர்பு. இந்த டபுள் கொட்டேஷனில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து டு பி கன்வெர்டட் இன்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா மாற்றணும். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்களா, அது என்ன இருக்குது? இப்போ அங்கே என்ன எழுதியிருக்கிறேன், கமா டபுள் கொட்டேஷன். டைரக்ட் ஸ்பீச்சில் இது எப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன்னா டபுள் கொட்டேஷன் இருக்கும், ஒரு கமா இருக்கும். இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த கமாவை ரிமூவ் பண்ணிடணும், அந்த டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடணும், தட் இஸ் சேர்க்கணும். கீழே கொடுத்துருக்கேன் நான் ரூல்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதோட ரூல்ஸ் என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுறதுக்கு we have to follow the rules. ரிமூவ் கமா, ரிமூவ் கொட்டேஷன், அண்ட் தட் சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் ஐ ஈட் அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஐ செட் அப்படியே இருந்துடும், தட்டு மட்டும் சேர்த்துக்கோம், கமாவை காணோம், டபுள் கொட்டேஷன் காணோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருப்பீங்க, இங்கிட்டும் ஐ செட்டுன்னு இருக்கும், இங்கிட்ட ஐ ஈட்டுன்னு இருக்கும், ஈஸியாக மாற்றிட்டோம். ஆனால் இந்த சென்டென்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஹீ செட்டுன்னு இருக்குது, ஆனால் இங்கே ஐ செட்டுன்னு இருக்குது. அது எப்படி மாற்றுறது, அதை பார்க்குறது தான் இது கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஹீ செட் ஐ ஈட் அண்ட் ஆப்பிள். இங்கே வந்து அந்த டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஐ யார், ஹூ ஸ்பீக்ஸ் திஸ், யார் பேசுகிற அந்த அந்த ஐ யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த ஹீ தான் அந்த ஐ. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்படின்னு அவன் தான் சொல்கிறான். அப்போ அந்த ஹீ இஸ் த ஸ்பீக்கர். ஓகேவா? அப்போ இந்த ஐன்றது இந்த ஹீ தான் இங்கே வரணும். இப்போ மாற்றும்போது என்ன வரும், ஹீ செட். அதே ஃபாலோ ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். கமா எடுத்துடணும், டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடணும், தட் சேர்க்கணும். ஹீ செட் தட், அந்த ஐ மட்டும் என்ன மாறும், ஹீயா மாறும். ஹீ ஏட் அண்ட் ஆப்பிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மெத்தடில் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத பார்த்தோம். இப்போ டபுள் கொட்டேஷனில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறத பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறத பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறத பார்க்குறோம். ஐ செட் ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் என்ன வரும், அதே மாதிரி ஐ செட் தட் ஐ ஹேட் ஈட்டன் அண்ட் ஆப்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் புரியுது இல்லை, அந்த கமாவை எடுத்துகிட்டு தட் சேர்க்குறீங்க, டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடுறீங்க. இதை பாருங்கள், ஹீ செட் ஐ ஏட் அண்ட் ஆப்பிள், சேம் type. He said that he had eaten an apple. Okay, bye.